வக்கீல் சங்கர் அவர்களே, போலூர் தொகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஆற்றல் மிகுந்த ஒன்றிய கழக செயலாளர்கள், மரியாதைக்குரிய பெரணமல்லூர் அண்ணன் வீரபத்ரன் அவர்களே, சேட்பட் மரியாதைக்குரிய தம்பி ஸ்ரீதர் அவர்களே, மற்றும் உடன் ஆரணி மற்றும் போலூரிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து கழக பொறுப்பாளர்களே மற்றும் ஆரணி பணிமனை நிர்வாகிகள், மரியாதைக்குரிய வேலு அவர்களே, தரணி அவர்களே, ஏழுமலை அவர்களே, ராஜசேகர் அவர்களே, கார்த்திகேயன் அவர்களே, பொன்னப்பன் அவர்களே, அழகு ரங்கன் அவர்களே மற்றும் நடராஜன் அவர்களே, செந்தில் அவர்களே, தமிழ்ச்செல்வன் அவர்களே, யுவராஜ் அவர்களே, அழகேசன் அவர்களே, விநாயகம் அவர்களே, சுரேஷ் அவர்களே, நடராஜன் அவர்களே, குமார் அவர்களே, டெல்லிபாபு அவர்களே மற்றும் சேர்பட்டிலிருந்து சேர்பட் பணிமனையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ராமன் அவர்களே, கார்த்திகேயன் அவர்களே, பத்மநாபன் அவர்களே, ஜெய்சீலன் அவர்களே, ஜெகதீசன் அவர்களே, வேல்முருகன் அவர்களே, செல்வம் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற காலத்தின் நலன் கருதி ஆரணி, செய்யாறு, மத்தவாசி, போலூர் சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து கழக பொறுப்பாளர்களே, பாசத்திற்கும் பண்பிற்கும் உரிய அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது தொழிற்சங்கத்தை பற்றி அண்ணன் அவர்கள் இருவரும் தலைவராக இருந்தாலும் சரி, பொதுச் செயலாளர் அவர்களும் மிக விரிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காலம் அல்ல. இது காலமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து வேரூன்றி தமிழக மக்களின் நெஞ்சங்களிலும் ரத்த நாளங்களில் சென்றிருக்கின்ற ஒரு கழகம்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற சோதனையானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புதிதல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சந்தித்த சோதனை தான், புரட்சி தலைவி அம்மாவுடைய காலத்தில் சந்தித்த சோதனை தான், அண்ணன் எடப்பாடியார் அவருடைய காலத்தில் சந்தித்த சோதனை தான். மீண்டும் அண்ணன் எடப்பாடியாருக்கு ஒரு சோதனை வந்திருக்கிறது. இதையும் அண்ணன் எடப்பாடியார் உறுதியாக வெல்வார். அவருடன் தமிழக மக்களும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு உண்மையான தொண்டர்களும் சரி, பொறுப்பாளர்கள் சரி, அண்ணன் அவருக்கு உறுதியாக இருக்கின்றார்கள். ஏதோ கனவு கண்டு கொண்டு இன்றைக்கு விட்டில் பூச்சி போல இன்றைக்கு விண்வெளி பூச்சியாக இருக்கின்ற விஜய் கட்சியில போய் மந்தையாக யாரு சேர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கோடி கோடி